மாமனார் செய்யற வேலையா அது? கணவர் பிரியற ஐஸ்வர்யா ராய் கழுவி ஊத்துற பிரபல நடிகர். சமீப காலமாவே பாலிவுட் திரைத்துறையில ஐஸ்வர்யா ராய் அப்புறம் அபிஷேக் பச்சனோட விவாகரத்து தொடர்பான பேச்சுக்கள் தான் அதிகமா போய்க்கிட்டே இருக்கு. முக்கியமா பாலிவுட் முழுக்கவும் இதுதான் இப்போ பேச்சா இருக்கு. சமீபத்துல ஆனந்த் அம்பானியோட கல்யாணம் நடந்தப்போ அந்த கல்யாண விழாவுக்கு ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் தனித்தனியா வந்திருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த ஜோடிகள் எல்லாமே சேர்ந்து வந்திருந்தப்போ இவங்க 2 பேர் மட்டும் தனித்தனியா வந்திருந்தாங்க. இந்த கல்யாண விழா மட்டும் இல்லாம சமீபத்துல நடந்த நிறைய விழாக்களுக்கு அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் தனித்தனியா வந்துதான் கலந்துக்கிட்டாங்க. இதனால இவங்க 2 பேரும் பிரிய போறாங்க அப்படிங்கிற பேச்சு பாலிவுட் சினிமாவுல அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு தகுந்த மாதிரி சமீபத்துல ஒரு எழுத்தாளர் விவாகரத்துக்கு ஆதரவா போட்டிருந்த பதிவுக்கு லைக் பண்ணியிருந்தாரு அபிஷேக் பச்சன். அதை தொடர்ந்து அபிஷேக் விவாகரத்துக்கு தயாரா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா குடும்பத்திலயும் இது சம்பந்தமா தகராறு இருந்ததுதான் இப்போ இவங்களோட பிரிவுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லும்போது அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணிக்கிறதுல அமிதாப் பச்சனுக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா ஐஸ்வர்யா ராய் கல்யாணத்துக்கு முன்னாடி விவேக் ஓபராய், சல்மான் கான் மாதிரியான நடிகர்கள் கூட உறவுல இருந்திருக்காங்க. இதனால விருப்பம் இல்லாட்டியும் தன்னோட பையன் ஆசைக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு பின்னாடி ஐஸ்வர்யா ராய முழுசா அவரு ஏத்துக்கவே இல்ல. நடுவுல மும்பைல ஒரு பெரிய சொகுசு வீடு ஒண்ணு கட்டியிருக்காரு அமிதாப் பச்சன். பணக்காரங்களா வசிக்கக்கூடிய பகுதியில அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த வீட்டை அமிதாப் பச்சன் தன்னோட மகள் ஸ்வேதா நந்தாவுக்கு கொடுத்துட்டாரு. இது ஐஸ்வர்யா ராய்க்கு அதிக கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதனாலேயே அவர் வீட்டுல இருக்கக்கூடிய யார்கிட்டயும் பேசாம ஐஸ்வர்யா தனியா இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல நடிகர் அபிஷேக் பச்சனுக்கு வேறு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கிறதாவும் பேச்சுக்கள் இருக்குது. இதுவும் குடும்பத்துல விரிசல் ஏற்பட காரணமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு ரங்கநாதன். இது மாதிரியான காரணங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்போ ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனை பிரியறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்திய சினிமாவில பிரபல நடிகையான ரகுல் பிரீத் சிங் தெலுங்கு அப்புறம் கன்னடம், ஹிந்தி மாதிரியான பல மொழி படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகையா பார்க்கப்பட்டு வராங்க. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல வசிச்சுட்டு வரக்கூடிய இவங்க டெல்லியில பிறந்து வளர்ந்தவங்க. இவங்க முதல்ல கன்னட படமான கில்லி அப்படிங்கிற படத்துல 2009வது வருஷம் நடிச்சு நடிகையா அறிமுகமானாங்க. கல்லூரியில மாடலா வேலை செஞ்சுட்டு வந்த இவங்க அதுக்கு பின்னாடி ஃபெமினா மிஸ் இந்தியா அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு 2019வது வருஷத்துல 5வது இடத்தை பெற்றாங்க. அது மூலமா தான் இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சது. அதனால மாடல் அழகியா இருந்து அதுக்கு பின்னாடி நடிகையா அறிமுகமானவங்க ரகுல் பிரீத் சிங் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில தடையற தாக்க அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ஸ்பைடர், தீரன் அதிகாரம் 1, NGK மாதிரியான சில படங்கள்ல மட்டும் ரகுல் பிரீத் சிங் தமிழ்ல நடிச்சிருக்காங்க. புதுடெல்லி பஞ்சாபி குடும்பத்துல பிறந்தவங்களான ரகுல் பிரீத் சிங் ராணுவ பள்ளியில பயின்று அதுக்கப்புறமா டெல்லி பல்கலைக்கழகத்துல கணித பாடங்களை படிச்சாங்க. தன்னுடைய சின்ன வயசுல இருந்து எப்பவுமே நடிகை ஆகணும் அப்படிங்கிற கனவை கண்டுகிட்டு இருந்த நடிகை ரகுல் பிரீத் சிங் 18 வயசுலயே மாடலிங் துறையில தன்னோட தொழிலை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா விளம்பர திரைப்படங்கள்ல தொடர்ச்சியா நடிச்சிட்டு வந்த அவங்க 2009வது வருஷம் சினிமாவில நடிகையா அறிமுகமானாங்க. கில்லி படத்துல நடிச்சு கன்னட சினிமாவில அறிமுகமான ரகுல் பிரீத் சிங் இந்த படம் செல்வராகவனோட 7G ரெயின்போ காலனி படத்தோட கன்னட ரீமேக் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சினிமாவில அறிமுகமான ரகுல் பிரீத் சிங் தொடர்ச்சியா அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நடிச்சு இந்திய சினிமாவில பிரபலமான நடிகையா பார்க்கப்பட்டாங்க. தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பரிச்சயமாகி பிரபலமான நடிகையா இடத்தையும் பிடிச்சாங்க. ரகுல் பிரீத் சிங் சில பிரபல பாலிவுட் நடிகரும் தயாரிப்பாளருமான ஜாக்கி பங்னானி அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி ரகுல் பிரீத் சிங் தொடர்ச்சியா திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. ஆணுறை அப்படிங்கிறது ஆண்களோட பாதுகாப்புக்கு மட்டும் கிடையாது, அது பெண்களோட பாதுகாப்புக்கும் தான். பாதுகாப்பான உறவா அமையல அப்படின்னா கரு உருவாயிடும். அந்த கருவை சுமக்கிறது பெண் தானே. நிறைய பேரு ஆணுறைய ஒரு நோய் தடுப்பு சாதனம் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல தேவையற்ற கரு உருவாகிறத தடுக்கிறது இந்த ஆணுறை அப்படின்னு சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசியிருக்காங்க. ரகுல் பிரீத் சிங் சாட்சிவலி அப்படிங்கிற ஹிந்தி படத்துல ஆணுறை பரிசோதகரா நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.